ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 36 இன்ச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்லாம் எழுதியிருக்கேன், இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்கம் தான் எப்போவுமே கட் பண்ணுவோம். பின்பக்கத்துக்கு நமக்கு என்ன அளவு தேவைன்னா, பின்பக்க உயரம் 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு. மேலே ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சும், கீழே வந்து நம்ம அந்த மடித்து தைக்கிற இடத்துல வந்து நம்ம மடித்து தைக்காமல் மெயின் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பணுங்கிறதுனால அதுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் மடித்து தைக்கிறதுக்காக. மார்பு சுற்றளவு வந்து நமக்கு 36 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 9 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு. அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவும் அதே போல் தான். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 7.25 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்கான அளவு. கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, ஆம்ஹோலோட உயரம் வந்து 6 இன்ச்சு, பின் கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு. இவ்வளோ தான் பின்பக்கத்துக்கு. அடுத்து முன்பக்கம் ஃப்ரண்ட் சைட் பார்க்கலாம். முன்பக்கத்தோட உயரம் வந்து 14 இன்ச்சு. ஏன்னா நமக்கு வந்து பட்டி வராது, நம்ம பின்பக்கத்தை போட்டு அப்படியே தான் வரைஞ்சிருப்போம், அதனால் அந்த அளவு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு. அப்புறம் வந்து மார்பு சுற்றளவு வந்து நான் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். எதுக்காகனா நம்ம பின்பக்கத்துக்கு வந்து 9 இன்ச்சு தான் வச்சுருக்கோம், ஆனால் முன்பக்கத்துக்கு வந்து நம்ம 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். எதனாலனா நம்ம 2 பீஸாக வந்து முன்பக்கத்தை கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுக்கும்போது அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். அதுக்காக தான் நம்ம பின்பக்கத்துக்கு வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன் மார்பு சுற்றளவு, முன்பக்கத்துக்கு வந்து 10 இன்ச்சு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்திருக்கேன். அடுத்து முன்கழுத்தோட இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு, ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு 10, நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து 3.5 3 இன்ச்சு. அடுத்து வந்து கைக்கு வந்து கையோட உயரம் வந்து நான் 9 இன்ச்சு எடுத்திருக்கேன், ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கான அளவு. உங்களுக்கு கூடுதல் வேணால் குறைவு வேணாலும் எடுத்துக்கலாம். கையோட சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்கான அளவு. இவ்வளோ மெஷர்மெண்ட்டு தான் நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவுகள். அடுத்து வந்து கேப் ஹைட். இதில் வந்து கேப் ஹைட் நான் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா 3 இன்ச்சஸ் வைக்கிறேன் கேப் ஹைட்டு. 36 இன்ச்சு ப்ளவுஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு கேப் ஹைட், அந்த கையோட கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு தேவை. இதை வந்து நம்ம எப்படி ஒரு லைனிங்கில் வந்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இது வந்து நம்ம மெயின் கிளாத்து ஜாயின் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து லைனிங்லேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணியை வந்து எப்போவுமே போல் நமக்கு கடையில் நம்ம எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே போல் மடிப்பு பக்கம் நம்ம சைடும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து நான் 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நான் நம்ம மெயின் கிளாத்தை கொடுத்து அதை அப்படியே அடித்து திருப்பி நம்ம மாற்றி எடுக்கிறதுனால 1/2 இன்ச்சு போதும். இது நீங்கள் கீழே வந்து மடக்கி தைக்கிறீங்க, உள்ளே மடக்கி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 இன்ச்சோ இல்லைனா 1.5 இன்ச்சோ விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு விட்டுக்கிறேன். அடுத்து வந்து ப்ளவுஸோட பின்பக்கம் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஆனால் பின்பக்க ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 14 இன்ச்சு. நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு மேலே அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து மொத்தமாக அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து நான் 14.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹைட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணணும். ஷோல்டரோட அளவு வந்து நமக்கு இப்போ 36 இன்ச்சுன்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த மார்பு சுற்றளவு சைஸ் உள்ளவங்களுக்கும் ஷோல்டர் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை ஃபுல் ஷோல்டரோட அளவாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு 36 சைஸ் மார்பு சுற்றளவு, அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6 இன்ச்சு கிடைக்குது. அந்த 6 இன்ச்சை ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டருக்கு என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவை நம்ம ஆம்ஹோல் லென்த் ஆட்டும் மார்க் பண்ணிக்கலாம், நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறவு இந்த சைடில் இருந்தும் நமக்கு 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்ஹோல் லென்த்தை வந்து நான் வரைஞ்சி விடுறேன். வரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி எல் ஷேப் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறவு நம்ம மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறவு நம்ம 2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுக்கலாம்.
அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு. அதே போல தான் இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவு அளவு இருக்குதோ அதை 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆ டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 7.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பின் சைடு வந்து டாட்டு பிடிப்போம். அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு நம்ம ஒரு சைடு டாட்டு வந்து 1/2 இன்ச்சு, இன்னொரு சைடு டாட்டு வந்து 1/2 இன்ச்சு, மொத்தமாக 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சை நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறவு நம்ம அதுக்கு அப்புறம் வந்து நம்ம தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறவு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோதான். நம்ம இப்போ உடம்போட மொத்த அளவை வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்து வந்து கழுத்துக்கான அளவு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மீதி வந்து 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சில் நமக்கு எப்படி வரோன்னா, இப்போ நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ண 3 இன்ச்சிலேருந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டும்போது இப்போ மார்க் பண்ணோம்ல அந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம வெட்டணும். அதே போல் ஷோல்டருக்கும் அதே போல் தான் உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு மொத்தமாக 2.5 இன்ச்சு ஷோல்டர் வரும். அந்த 1/2 இன்ச்சு நம்ம எதுக்கு மார்க் பண்ணோம்னா, ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு நமக்கு போயிடும். இப்போ கழுத்து வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து கழுத்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இறக்கம் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அந்த கழுத்தோட அகலம் மேலே வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணேன். கீழே வந்து நான் ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். எதுக்காக அப்படி மார்க் பண்ணுறேன்னா, கழுத்து கொஞ்சம் விரிஞ்சு வரணுங்கிறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா மேலே மார்க் பண்ணியிருக்க அளவையே கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு நமக்கு என்ன கழுத்து ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த ஆம்ஹோல் லென்த் வரைஞ்சிருக்கோம்ல, அதில் இருந்து அதோட சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கேலில் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு கீழே அந்த லைன்லேயும் நமக்கு டச் ஆகுறது மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பை வரைஞ்சி விட்டுக்கலாம். இவ்வளோதான். நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டாச்சு. பாருங்கள், கரெக்டாக 1.25 இன்ச்சு நமக்கு அந்த கேப் வந்து இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம். அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்கோம். இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்துக்கு மட்டும் நான் வரைஞ்சி எடுக்கலை, ஏன்னா நம்ம தைக்கும்போது வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணேன். ரவுண்ட் ஷேப் தான், ஆனால் நான் தைக்கும்போது வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணுனாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறவு நம்ம அந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த அப்பர் செஸ்ட்டில் வந்து மார்பு சுற்றளவில் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கிறதுலையும் கீழே வந்து நம்ம வரைஞ்சி விட்டுருக்கிறதுலையும் ஒரு கட் பாயிண்ட் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து ப்ளவுஸோட கை வந்து மார்க் பண்ணணும். கை மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு மீதி இருக்க லைனிங்கில் ஆப்போசிட் சைடை வந்து எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு நம்ம 2ஆக வந்து ஏற்கனவே மடித்து வச்சுருப்போம். அதை வந்து நீங்கள் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கணும். மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு லெவல் பண்ணி இல்லைன்னா நீங்கள் லெவல் பண்ணி வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறவு கீழே நம்ம தையலுக்கான அளவாட்டு நமக்கு 1/2 இன்ச்சு போதும். எதனாலனா நம்ம மெயின் கிளாத்து கொடுத்து மாற்றி எடுப்போம், தையல் போட்டு திருப்பி எடுப்போம். அதனால நமக்கு 1/2 இன்ச்சு போதும், எக்ஸ்ட்ரா வேறு விட வேண்டாம். 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்ட பிறகு கையோட நீளம் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 9 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறவு இந்த சைடும் அதே போல் நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்கான அளவாட்டு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறவு இப்போ நம்ம அந்த அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். மார்க் பண்ண அளவில்
அடுத்து வந்து இதோட கேப் ஹைட்டாக நம்ம வந்து 3 இன்ச்சு எடுத்திருந்தோம். அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போ கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் வந்து நான் ஒன்று சொல்லித்தரேன். 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்முலா, இன்னொன்று நம்ம ப்ளவுஸ்லேருந்தே எடுக்கலாம். ப்ளவுஸோட பின்பக்கத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த ஆம்ஹோல் லென்த்து வரைஞ்சி விட்டுருப்போம்ல, அந்த ஆம்ஹோல் லென்த்தில் இருந்து மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த அளவு வரை எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காமிச்சு தரேன். நம்ம ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ண அந்த முக்கில் இருந்து நம்ம மார்பு சுற்றளவு வந்து எவ்வளவு மார்க் பண்ணியிருக்கோம், மார்பு சுற்றளவு ரெடி அளவு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு வரை எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நம்ம கேப் ஹைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருந்து நான் அந்த ரெடி அளவு வரை தான் தையலுக்கான அளவு எடுக்கக்கூடாது. 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மார்பு சுற்றளவு டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. 12 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுவே நம்ம கேப் ஹைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மெத்தடு நம்ம 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடாக இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம வரையணும். அதுக்காக ஷோல்டரில் ரெடி அளவில் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு தைக்க நம்ம கரெக்டாக அந்த எண்டு வர எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 10 இன்ச் இருக்குது. அந்த 10 இன்ச்சை நம்ம வந்து இப்போ இதில் மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வர நம்ம டேப் எப்படி வச்சுக்கோங்க, இப்படி சரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து எனக்கு துணி வந்து பத்தலை. அதனால் நம்ம அந்த ஸ்லீவ் ரவுண்டில் ரெடி அளவு வரை எவ்வளவு இருக்குதோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து அந்த ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு நம்ம வந்து டேப் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு ஷோல்டர் வர 8 இன்ச்சு இருக்குது. அந்த 8 இன்ச்சை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே டேப் எப்படி சரித்து வச்சு அந்த கேப் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மீதி இருக்க அளவு வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விடணும். எனக்கு வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. மீதி 1/2 இன்ச்சு கொஞ்சம் துணி நமக்கு தேவைப்படும். அந்த துணியை நம்ம அதில் தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்லீவ் ரவுண்டு வரைகிறதுக்கு ஸ்லீவ் கர்வ் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கேலை நம்ம இந்த மாதிரி அந்த வால் பகுதி மேலேயும் தலை பகுதி கீழேயும் இருக்க மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்டை வந்து அழகாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்படி வரைஞ்சதுக்கப்புறவு நம்ம இப்படி லைட்டாக அந்த இதில் வந்து வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நார்மல் ஸ்லீவ் வந்து நம்ம வரைகிறதுக்கு நம்ம இந்த மெத்தடில் நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அதே போல் கையோட சுற்றளவு வந்து நான் 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 5.5 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ அளவே நம்ம மார்க் பண்ண பிறகு இது வந்து நார்மலாக ஒரு ஸ்லீவுக்கு. இது நான் வந்து பஃப் வைக்கிறதா இருந்தால் நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து பஃப்புக்கான அளவு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஸ்லீவை இப்படியே வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பஃப் எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவை வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து பஃப்புக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ லைட்டாக வந்து நான் ஒரு பஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நம்ம இதில் இருந்து 2 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரை நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நிறைய ஹெவி பஃப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறவு நம்ம இந்த அளவில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு நான் இந்த சைடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம இப்படி வளைச்சி அழகாக அந்த லைனை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். கீழே நம்ம அந்த கேப் ஹைட்டுக்கு வந்து வளைச்சி வரைஞ்சி விட்டுருக்கோம்ல அந்த இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுறது மாதிரி நீங்கள் இப்படி வளைச்சி அழகாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கேப் ஹைட் வந்து மேலே மார்க் பண்ணுறது. இப்படியும் நம்ம வந்து அந்த பஃப்புக்கு வந்து வளைச்சி வரைஞ்சி விடலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து நான் இப்போ வைக்கிற மாதிரி அந்த டேப்பை வச்சுட்டு நம்ம அந்த கீழே ஸ்லீவுக்கு எடுத்துருக்கோம்ல அந்த அளவில் டேப்பை எப்படி சரித்து எடுத்துகிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே இருந்து அந்த சென்டர் பாயிண்டில் நமக்கு டச் ஆகிறது மாதிரி இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பஃப் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 2 மெத்தட்லேயுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறவு இப்போ வந்து நம்ம இவ்வளோ தான் நம்ம பஃப் ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பஃப்பு வைக்கிறதா இருந்தால் மட்டும் மேலே நான் இப்போ வரைஞ்சிருக்கதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது நீங்கள் பஃப் வைக்கலை அப்படின்னா கீழே நம்ம நார்மல் ஸ்லீவுக்கு போட்டிருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அந்த ரெடி அளவில் வந்து ஒரு வி கட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்டர்லேயும் ஒரு வி கட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். அதே போல் கீழேயும் நம்ம அந்த 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, அந்த அளவுலேயும் ஒரு வி கட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வேச்சு எடுத்ததுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் குளிச்சு வரைஞ்சி எடுப்போம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே எடுத்து இப்படி குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த சைடில் வந்து நம்ம ஒரு சின்ன மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஆரோ மார்க்கோ இல்லைனா எந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இனி அடுத்து வந்து முன்பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். முன்பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு மீதி இருக்க துணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பிரின்சஸ் கட்டுங்கும்போது நம்ம பட்டி வச்சு தைக்காத பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி எதுவுமே பட்டிக்குன்னு கட் பண்ணண்டாம். இதில் வந்து நான் பின்பக்கம் வந்து தான் ஓப்பன் கொடுக்குறேன். முன்பக்கம் வந்து நான் ஓப்பன் கொடுக்கல. அதனால முன்பக்க துணி நான் கட் பண்ணுறதுக்கு லைனிங்லேயே நம்ம சைடு மடிப்பு பக்கம் வர்றது மாதிரியே போட்டு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வந்து ஓப்பன் வந்து முன்பக்கம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு முன்பக்கம் இருக்க மாதிரியும் பின்பக்கம் வந்து க்ளோஸ் சைடு இருக்க மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ முன்பக்கம் ஓப்பன் நம்ம வச்சோம்னா நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ பின்பக்கம் நம்ம மார்க் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு முன்பக்கம் ஓப்பனுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் சைடே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பின்பக்க துணியை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அந்த பின்பக்க துணியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த அளவை வந்து இப்படி மார்க் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு அது கூட வெளியே வந்து சேர்த்துக்கணும். அந்த பின்பக்க துணியில் இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு முன்பக்க துணிக்காக சேர்த்துக்கணும். சேர்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும் முன்பக்க பீஸ் கட் பண்ணும்போது. இப்போ வந்து நான் முன்பக்கம் எனக்கு வந்து நான் ஓப்பன் இல்லாமல் தான் நான் எடுக்க போகிறேன். அதனால் வந்து நான் வந்து அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா அளவுமே விடலை. பின்பக்க துணிக்கும் நம்ம வந்து நான் பின்பக்கம் தான் ஓப்பன் வைக்க போகிறேன். அதனால் வந்து பின்பக்கத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடணும்னு வேண்டாம். நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா விடாமல் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அந்த ஹுக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விடாமல் தைச்சாலும் ஓகே தான், நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் முன்பக்க துணிக்காக அந்த பின்பக்க துணியை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த அளவை வந்து கரெக்டாக வரைஞ்சி எடுக்கிறேன். கரெக்டாக நம்ம பின்பக்கத்துக்கு வந்து என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது மட்டும் இப்போ வந்து நம்ம சைடு மார்க் பண்ணுறதுக்கு பின்பக்கம் வந்து மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்கான அளவு எடுத்திருந்தோம். ஆனால் முன்பக்கம் மட்டும் நம்ம வந்து 10 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தோம். எதுக்காக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம 2 பீஸாக கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது அந்த 2 பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு போயிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த சைடு மட்டும் ஜாயின் பண்ணும்போது சைடு மட்டும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பின்பக்க துணியில் இருந்த அளவை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து மார்பு சுற்றளவு நமக்கு 9 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கும்போது 12 இன்ச்சாக எடுத்துக்கோங்க முன்பக்கத்துக்கு மட்டும். அதே போல் தான் கீழேயும் அதே போல் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சுனாலும் நீங்கள் சேர்த்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் துணி வந்து கம்மி ஆகிக்கிட்டுனா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து துணி வேணும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்தால் எந்த தப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்து பின்பக்க துணியில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து தாத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு முன்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் துணி கொஞ்சம் இதாகும். அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியாது. அதனால் வந்து நம்ம அந்த துணி வந்து ஜாயின் பண்ணி தைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பின்பக்க துணி ஹைட்டை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஷோல்டர் அளவு எவ்வளோ வச்சுருந்தோமோ அந்த இதில் இருந்து கீழே வந்து கழுத்துக்கான அளவு, நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட்டில் வந்து மேலே வந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே வந்து அந்த அகலம் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம அதில் அந்த கழுத்து வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அதே போல் ஆம்ஹோல் லென்த்தையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். எதுக்காகனா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே குளிச்சு வரைஞ்சி விடுவோம். அந்த குளிச்சு வரைஞ்சி விடுறதுக்காக நான் அதையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே குளிச்சு வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். கழுத்து வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து ஷோல்டரில் வந்து நம்ம தையலுக்கான அளவையும் நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இனி அடுத்த அளவு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை உள்ள அளவு வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெடி ஷோல்டரில் இருந்து தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா உடம்புல இருந்து நம்ம ரெடி அளவு தான் எடுத்திருப்போம். அந்த ரெடி அளவு தான் நான் முதல்ல எழுதியிருந்தது. அதனால் ரெடி ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு. இப்போ நீங்கள் தையலுக்கான அளவு மேலேருந்து எடுக்கிறீங்கன்னா 10.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நமக்கு எவ்வளவுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 3.5 இன்ச்சு வருது. நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு 3.5 இன்ச்சு. அந்த 3.5 இன்ச்சு வரக்கூடிய அளவு தான் நமக்கு கரெக்டான நிப்பிள் பாயிண்ட்டு. அதில் இருந்து நம்ம இந்த ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுத்துருக்கோம்ல அந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே 3.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். டாட்டோட டிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம வந்து நம்மளோட நடுமார்பு சுற்றளவு, நம்ம மிடில் பஸ்டோட அளவையும் வேஸ்ட் ரவுண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த அளவை தான் நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்ட் அந்த நிப்பிள் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸாக மார்க் பண்ணணும். இப்போ நான் டாட்டோட டிஸ்டன்ஸாக வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சுங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியலைன்னா உங்கள் மிடில் பஸ்ட் அளவையும் வேஸ்ட் ரவுண்ட் அளவையும் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைனஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆன்சரை நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி தான் ஒரு சைடு வந்து 2.5 இன்ச்சு இன்னொரு சைடு 2.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். இப்போது நம்ம அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ண அளவில் இருந்து மேலே வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து நம்ம அந்த ஆம்ஹோல் சென்டர்லேருந்து சென்டர் வர இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம அந்த 2.5 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அது எந்த அளவுனா, நம்ம ஷோல்டரில் இருந்து ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்துன்னு சொல்லுவோம். நம்ம பஸ்ட்டு முடியக்கூடிய இடம் தான் அந்த 2.5 இன்ச்சு. நீங்கள் வந்து நம்ம ஷோல்டரில் இருந்து அந்த ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து வர உள்ள அளவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தும் வைக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் மார்க் பண்ணுறது மாதிரியே கீழே இருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணாலே நமக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு பஸ்ட்டு முடிகிற இடத்துலேருந்து கீழே வந்து நமக்கு ஒரு 2.5 இன்ச் தான் டிஸ்டன்ஸ் வரும். அதனால் வந்து அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு நம்ம அந்த கீழே இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்லேருந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வர ஸ்கேலை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம அழகாக இப்படி வளைச்சி வரைஞ்சி விடலாம். இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்து வந்து மேலே உள்ள ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சி விடலாம். அது வரைகிறதுக்காக நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனில் இருந்து நீங்கள் வந்து அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு பிறகு அந்த சென்டர் பாயிண்ட்டில் இருந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை எடுத்து நம்ம அந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த நிப்பிள் பாயிண்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது, அப்புறம் வந்து அந்த ஆம்ஹோல் லைனு
இந்த இதில் வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஸ்கேல் இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையை வச்சுனாலும் வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ அந்த முக்கு வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நமக்கு ஷார்ப்பாக வராமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். அந்த மாதிரி லைட்டாக இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதே போல் கீழேயும் அந்த பாயிண்ட்டு வந்து நமக்கு ஷார்ப்பாக இல்லாமல் வளைஞ்சி இருக்கிறது மாதிரி இருக்கணும். அதையும் நீங்கள் இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்படி வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு இனி வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த ஹைட்டு போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் அந்த பஸ்ட்டோட ஒரு சைடு வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் இருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணது வரை சரித்து வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக வெட்டி விடணும். அதுக்காக இந்த மாதிரி நான் இப்போ வரைஞ்சது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரியே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த சைடு நம்ம சரித்து விட்டதே அதே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து மட்டும் நான் இப்போ கட் பண்ணலை. நம்ம தைக்கும்போது நமக்கு என்ன மாடல் வேணுமோ அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் மாடல் ஃபஸ்ட்டே வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் ஆம் ஹோல் சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து பஸ்ட்டு அந்த 2 பீஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம இப்படி தான் அந்த முக்கு வரும்போதெல்லாம் நம்ம அழகாக அப்படி வளைச்சி எடுக்கணும். ஷார்ப்பாக மட்டும் கட் பண்ணிடாதுங்க. அதே போல் நிப்பிள் பாயிண்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு அப்படி வளைச்சி எடுக்கணும். இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு 1/4 இன்ச் அந்த டாட்டு பிடிக்கிறதுக்குன்னு மார்க் பண்ணோம். அந்த அளவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் தான் கட் பண்ணணும், ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. அடுத்து இந்த சென்டரில் வரக்கூடிய நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இனி நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். அந்த நிப்பிள் பாயிண்ட்டில் வந்து ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸை ஜாயின் பண்ணும்போது அந்த நிப்பிள் பாயிண்ட்டில் இருந்து நம்ம கரெக்டாக அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சு ஒரு பின் பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணும். அதனால் அதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் துணியை வந்து மேலே வச்சுட்டு இதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ஷேப்புக்கு தக்கன இழுத்து வச்சு நம்ம அதுக்கப்புறம் தான் தையல் போடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.